ஞான தவக்குலமே நீ அருள் தரும் பரிதேற்றே திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு தந்தை மகன் தூயாவியாய் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷமான மாறி வரைக்கும் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். நான் உன்னோடு இருப்பேன், இருக்கிறவனாக இருக்கிற கடவுள் நானே என்று மோயிசுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய முதல் வாசகத்திலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற நிலையை பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்களை விடுவிப்பதற்கு நான் யார்? பார்வோனிடம் சென்று பேசுவதற்கு நான் யார்? ஏன் நான் செல்ல வேண்டும் என்கிற கேள்விகளோடு ஆண்டவரை சந்திக்கிற மோயிசனுக்கு, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, நான் உன்னோடு இருந்து நான் உன்னில் செயல்படுவேன், நீ செயல்படக்கூடிய கருவியாக மட்டும் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் அவருக்கு நம்பிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புகளே, லட்சுமி வாசகத்திலே சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஆண்டவர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புகளே, பழைய பாடும் சரி, ஆண்டவர் இயேசுவும் கடவுளை முன்னிறுத்துகிற பொழுது நான் எளியவர்களின் கடவுள், ஏழைகளின் கடவுள், துன்பப்படுகிறவர்களின் கடவுள் என்ற நிலையிலேயே கடவுள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த எளியவர்கள், ஏழைகள், துன்பப்படுகிறவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், காரணம் இவர்கள் எப்பொழுதுமே கடவுளை சார்ந்திருப்பவர்களாகவே தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே ஆண்டவர் வெளிப்படையாகவே சொல்லுகிற காரியம், யாரெல்லாம் கடவுளை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு நான் இருப்பேன், அவர்களை சார்ந்து நான் இருப்பேன் என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகிற திருவுளமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை சார்ந்திருப்போம். கடவுள் நம்மோடு இருப்பதற்கு நாம் கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்வோம். கடவுள் நம்மோடு வாழ்வதற்கு எல்லா நிலையிலும் நாம் வெளியவர்களாக, ஏழ்மை மனம் படைத்தவர்களாக, ஆண்டவரை அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது நம்மிலிருந்து ஆண்டவருடைய உடனிருப்பை யாராலும் எதுவாலும் அறிந்து கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இந்த திருப்பலியில் வென்சியஸ் ராயன் அவர்களுடைய ஆண்களை காட்சிக்காகவும் குடும்பத்தினுடைய தனி ஆன்மாக்களை பாதுகாக்காகவும் எண்ணிக்கொள்வோம். குரூசம் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புத தமிழக சாமி, பால்சாமி, ராணி, லெயோ அவர்களுடைய ஆண்களை பாதுகாக்காக எண்ணிக்கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜன் குடும்பத்திற்கு சில
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா, தவறினடப்போர் நல்ல திரும்பி வர அவர்கள் உண்மை மொழியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது மேலுக்கு பொருந்தாவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. ஒவ்வொரு தூயாமையான ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 வரை. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று வைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக
நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதினொரு பாடல் திருப்பாடல் 103. நாம் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளனே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவரும் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர்களுடைய பாராக மத்தேயுவில் உயர்ச்சியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தியில் 11 வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறினார்,
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உண்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு ஒளிபுறுவதில்லை. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் படைத்திருக்கிறார். தந்தையை தவிரவே எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் ஒன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆலயத்திலும் பதிக்கின்றாம் அந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிபட்டார்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி வென்றாலும் திருவை காணிக்கைகளை கண்ணோக்கி எழும். உம் நம்பிக்கையான புனிதத்தில் வழங்குவதன் மூலமாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளிடத்திலும் நாங்கள் மக்களுக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த இரக்கத்தால் புதுப்பிக்கவும் திருவுள்ளமானி. எனவே படைப்புகள் அனைத்தும் வந்து பணிபுரிகின்றன. மீட்படைத்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்கள் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு போற்று.
ஆகவே உங்கள் ஆமையை ஒழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் மாணவர்களிலிருந்து நம்மை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக நிர்ணயிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அவருடைய எண்ணத்தை எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழித்தவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்தல் அப்பத்தை மீன்பழிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணங்கள் ஊழியமுடைய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருப்பது திருவைகளை கூறுங்கள். நீங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயும் இதை அன்பை சாமியார்கள் எல்லா திருநிலையினரான அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற சொல்கள். உயிர்த்தெழுந்தோடு கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து தெரிவிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து வரும் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து யார் நினைவிடப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும் புதிரித்திரத்தில் இருந்து எல்லா மக்களையும் மட்டுமே நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநோய் செல்லும் எங்கள் அனைவரையும் இறக்குமாயும் கடவுளின் கனிதமையா அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சபையார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் புதுவழக்கத்தை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவர்களை உம்மை மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பொறியின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் பயிற்சி பெற்ற நான் புரிந்து வாழுவோம். எங்கள் வாழ்நாளில் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாவர்களுக்கும்
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உடைய பாவங்களை போக்குபவர், சமரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து இதை வாழ்வளிப்பதாக. பேராலய திருப்பணிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் வாழ உம்மை இறைவா, உமது மேலான நன்மைத்தனத்திற்காகவும் எம் பாளையங்கோட்டை மறைபடி தனத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் மறை மாவட்ட ஆய்வு குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறை மாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறை தலைமுறையாக உம் பிள்ளைகளாக வாழவும் வரமருளும். முகமலர் செய்யுடன் உமக்காக பொருளுதலை வழங்கும் நல் உள்ளத்திற்காரும் எங்களது திறமைகள் வளங்களை ஒன்றுதற்கு
அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம்பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், காரணமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்திருடும். வல்லமிக்க இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலுக்குரிய சவேரியான அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைகளை வெற்றிக் கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவர்களில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீன்பழியும் பயன்கள் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்ற